ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குயிக் அண்ட் ஈஸியாக ஒரு கருவேப்பிலை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இது வந்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு எல்லாத்தையுமே வறுத்து எடுங்க, இல்லாட்டி வந்துட்டு கருவேப்பிலையோட கலர் வந்துட்டு மாறிடும். ஸோ அதெல்லாம் வறுத்து ஒரு பிளேட்டில் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் அதே கடாயில் வந்து நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலைப்பருப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். என்கிட்ட மல்லி இல்லை, நீங்கள் மல்லி இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் மல்லி இது கூட ஆட் பண்ணிவிட்டு, வரமிளகா 3 காரத்துக்கு ஏற்றப்பில் அதையும் ஆட் பண்ணி இதையும் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கலர் வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வரணும். இதையும் நான் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 பல் பூண்டை வந்து நான் தோலோடையே தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் லைட்டாக வறுத்து இது கூடயே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளேட்டில் வந்துட்டு நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அப்புறம் கல்லுப்பு சேர்த்து மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா ஒரு கொரன்ற கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கருவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துட்டு பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நான் ரைஸ் வந்து ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன், அதில் ஒரு கொஞ்சமாக தேவையான அளவு எடுத்துட்டு நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கருவேப்பிலை பொடி, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான கருவேப்பிலை சாதம் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.